ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாய்ஸஸ் ஆஃப் ரைஸ். இந்த வீடியோவில் நம்ம ஒன் பஞ்ச் மேன் சீசன் 3 எபிசோட் 1 தமிழ் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அண்ட் இதில் என்னோட ஒப்பீனியனும் இருக்கிறனால இந்த வீடியோவில் ஸ்பாயிலர் இருக்கும். ஸோ நீங்கள் இன்னும் அந்த எபிசோட ஒன்றா பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிடுங்க. இல்லை ப்ரோ பரவாயில்ல, நான் இந்த வீடியோ பார்த்துட்டு போய் கூட பார்த்துக்கிறேன்னு சொன்னீங்கன்னா ஓகே. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த பெல் ஐக்கனே கிளிக் பண்ணிடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம எபிசோட் 1 பற்றி பேசலாம். அதாவது எபிசோட் 1 டோட்டலாக எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. அதாவது இப்போ தான் இந்த கதையை ஸ்டார்ட் ஆகுது. அந்த மான்ஸ்டர் அசோசியேஷனுக்கும் ஹீரோ அசோசியேஷனுக்கும் உள்ள அந்த கிளாஸே இப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது. ஒன்றா பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் காமிச்சிட்டே இருக்காங்க. நிறைய புது புது கேரக்டர்ஸ்லாம் இந்த சீசனில் வருதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு பில்டப் கொடுக்குறாங்க அந்த அனிமேலேயே ஸோ இப்போ முக்கியமான விஷயம் இந்த ஒன் பஞ்ச் மேன் சீசன் 3 பற்றி என்னென்னா, ஹென்டை டைரக்டர் இதை டைரக்ட் பண்ணுறாருன்னு தான் பேச்சாகவே இருந்தது. ஆனால் இந்த எபிசோட் ஒன்றை பார்த்ததுக்கப்புறம் எனக்கு என்ன தோணுதுன்னா, மனுஷன் இது வரைக்கும் அஃபிஷியலான ஒரு கமர்ஷியலான ஒரு அனிமே எடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கல. இப்போ தான் அவருக்கு இந்த ஒன் பஞ்ச் மேன்ன்ற ஒரு கிளாசிக்கான ஒரு அனிமே டைரக்ட் பண்ண வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இனிமேல் இந்த ஒன் பஞ்ச் மேன் சீசன் 3 முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம அந்த டேரக்டரை யாருமே ஹென்டை டைரக்டர்னு சொல்ல மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா எபிசோட் 1 பார்க்கும்போது எனக்கு எந்த ஒரு இடத்துலையுமே இது ஹென்டை டைரக்டர் டைரக்ட் பண்ணதுன்ற ஒரு ஃபீலே வரல. அந்த அளவுக்கு துல்லியமாக ரொம்ப அழகாக டைரக்ட் பண்ணியிருந்தாரு. நல்லா இருந்துச்சுன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ டைரக்ஷனில் எந்த குறையுமே இல்லை. அனிமேஷன் வைஸ் வந்தோன்னா சீசன் 2 கேவலமாக தான் இருந்துச்சு. ஐ மீன் ஆவரேஜாக இருந்துச்சு. கேவலமாக இருந்துச்சுன்னு சொல்ல முடியாது, ஆவரேஜாக இருந்துச்சு. பட் சீசன் 2 கம்பேர் பண்ணும்போது இந்த சீசன் 3 அனிமேஷன் ரொம்பவே நல்லா இருக்குன்னு தான் நான் சொல்லி ஆகணும். அண்ட் அவங்க அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க இந்த ரிலீஸ் டேட்ஸ்க்குலாம் முன்னாடி நாங்கள் அனிமேஷனில் 3D அண்ட் 2D ரெண்டுத்தையுமே மிக்ஸ் பண்ணி தான் அனிமேஷன் பண்ணுறோன்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் அதே மாதிரி நமக்கு ஒரு சில சீன்லலாம் பார்த்திங்கன்னா 3Dயாக இருக்கிறது நமக்கு ஈஸியாகவே கண்டுபிடிக்க முடியுது. அதனால் அவங்க சொன்ன மாதிரி கரெக்டாக ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். அதாவது இந்த எபிசோட் 1 நம்ம பிரிசனில் இருந்து வருவார்ல ஒரு ஹீரோ, அவர் 3Dயில் காமிச்சிருப்பாங்க. அதாவது அந்த போலீஸ்காரங்களாம் சொல்லிகிட்டே இருப்பாங்க, நீங்கள் ஹீரோ வேலைக்கு இப்போ வெளியே போகும்போது இங்கே ஒரு கேட் மான்ஸ்டர் வந்தது, அது இங்கே இருக்கிற பிரிசனர் எல்லாத்தையுமே மான்ஸ்டராக மாற்றிச்சு, போலீஸ் ஆஃபீஸர் நிறைய பேரை கொன்றுச்சு, நீங்கள் தான் எப்படியாவது இதுக்கு ரிவெஞ்ச் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கிற அந்த சீனில் அந்த கேரக்டர் இருக்காங்களா, அந்த பிரிசனில் இருக்கிற அந்த ஹீரோ கேரக்டர், அந்த கேரக்டர் 3Dயில் காமிச்சிருப்பாங்க. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. சரி, இப்போ நம்ம எபிசோட் 1 வந்துடலாம். அதாவது நான் எக்ஸ்ப்ளனேஷன்லாம் கொடுக்க போகிறதில்ல, நான் மேலோட்டமாக ஒரு ரிவ்யூ தான் கொடுக்க போகிறேன். அதாவது எபிசோட் 1 ஒரு சீன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுப்பா. அந்த சீனில் சொல்லிகிட்டே இருந்தாங்க. அந்த ஹீரோ அசோசியேஷன் மீட்டிங் போட்டு பேசிகிட்டு இருப்பாங்க ஒரு இடத்துல ஓப்பனிங் ஷாட்டில். அதில் காரோவை பற்றி பேசுவாங்க, அந்த சென்டிச்சோரோன்ற அந்த மான்ஸ்டர் பற்றி பேசுவாங்க. அதில் இந்த சைத்தாமா தான் சீசன் 2 கொண்டிருப்பார். பட் இவங்க மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணி கிங்குன்ற கேரக்டர் தான் கொண்டதாக நினச்சிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த இதில் ஒருத்தர் கேட்பான், நம்ம ஏன் பிளாஸ்ட்டை இறக்கக்கூடாது அப்படின்னு கேட்கும்போது இன்னொருத்தர் சொல்வா, இல்லை பிளாஸ்ட்லாம் வரமாட்டார், அவர் ஹீரோ அசோசியேஷனுக்கு கீழே வேலை பார்க்கல, அவருக்கா மக்களுக்கு உதவி செய்யணும்னு தோணும் போது தான் அவர் வெளியே வருவார் அப்படின்ற மாதிரி நம்ம இந்த சலார் படம், இந்த ஓஜி படம், இந்த தெலுங்கு படத்துலலாம் ரொம்ப பவர் அப் பண்ணிலாம் டைலாக் எழுதுவாங்கல்ல, பஞ்ச் டைலாக், அந்த மாதிரிலாம் அந்த பில்டப் ஏற்றிக்கிட்டே இருக்காங்க. ஸோ யாரா அப்படின்னு பார்க்கும்போது சீசன் 1லேயும் அவர் இது வரைக்கும் வந்ததில்லை, 2லேயும் வந்ததில்லை. மேபி இந்த சீசன் 3 எண்டிங்லேயோ இல்லை அடுத்த சீசன்லேயோ அவர் அவருக்கான தனி ஃபைட்லாம் இருக்குதுன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. நான் ரெடிட்டில் படித்து தெரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் அவர் மாங்காவில் அப்பியர் ஆகி வேறு லெவலில் அவருக்கு நிறைய ஃபேன் பேஸ்லாம் இருக்குன்றதை கேள்விப்பட்டேன். ஸோ பிளாஸ்ட் அப்படின்ற கேரக்டரை பற்றி பில்டப் ஏற்றுறாங்கப்பா. ஸோ இன்னொருத்தன் சொல்கிறேன், இந்த மாதிரி மக்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்தால் பிளாஸ்ட் கண்டிப்பாக வருவார் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ அப்படியே அந்த சீன் வேறு லெவலில் இருந்தது. அண்ட் அந்த சீனில் இன்னொரு விஷயம் சொல்லியிருப்பாங்க, காரோ ஒரு மனுஷன் கிடையாது, அவன் ஒரு மான்ஸ்டரு. இனிமேல் காரோ எங்கேயாவது சிட்டிக்குள்ளே அப்பியர் ஆனான் அப்படின்னா அவன் தான் இருக்கிறதுலே ஹையஸ்ட் லெவல் த்ரெட்டுன்னு நம்ம அனௌன்ஸ் பண்ணணுன்ட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இந்த சீன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இன்னொன்று ஒன் பஞ்ச் மேன் சீசன் 3 நான் என்ன ரொம்ப ஆச்சரியப்பட்டேன் அப்படின்னா, நான் ஒன் பஞ்ச் மேன் இப்படி இருக்கும்னு நினைக்கவே இல்லை. அதாவது நான் சீசன் 3க்கு அப்புறம் நான் மாங்காலாம் படிக்கவே இல்லை, ஓகேவா, நான் அனிமே மட்டும்தான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ எனக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருந்துச்சு. நீங்கள் எத்தனை பேர் இதை ஃபீல் பண்ணீங்கன்னு எனக்கு தெரியல. ஃபீல் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதாவது என்ன அப்படின்னா, சீசன் 1 and 2ல் நமக்கு முக்கால்வாசி எப்படி காமிச்சிருப்பாங்க அப்படின்னா, இந்த மான்ஸ்டர்ஸுக்கு அறிவே கிடையாது, சும்மா இந்த மக்களை தாக்குறது, மக்களுக்கு இடையூறு பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும். அதாவது இப்போ நம்ம கைஜூ நம்பர் 8ல் ஒரு சில கைஜூஸ் திடீர்னு வரும், அட்டாக் பண்ணோம், அதுக்கு யோசிக்கவே தெரியாது. பட் இந்த டை கைஜுக்கெலாம் யோசிக்க தெரியல. அதே மாதிரி தான் இந்த ஒன் பஞ்ச் மேனில் சீசன் 1ல் இந்த மாதிரி ரேண்டமான மான்ஸ்டர்ஸ் அட்டாக் பண்ணிகிட்டு இருக்கோம், நம்ம ஹீரோஸ் போய் காப்பாற்றுவாங்க. சீசன் 2ல் தான் நமக்கு ஒரு ட்விஸ்ட் வச்சுருந்தாங்க. அதாவது எப்படி ஹீரோ அசோசியேஷன் அப்படின்னு ஒன்று இருக்கிற மாதிரி மான்ஸ்டர்
மான்ஸ்டர் அசோசியேஷன் ஒன்று இருக்குது, அதை கிரியேட் பண்ணிட்டு இருக்கான்றதை காமிச்சிருப்பாங்க. அதாவது டீஸ் பண்ணியிருப்பாங்கன்னு தான் சொல்லணும். அதோட பவர் இவ்வளோ இருக்கும், இவ்வளோ பெரிய ஒரு ஆர்கனைசேஷன் வந்து மான்ஸ்டர் அசோசியேஷன் அப்படின்றதெல்லாம் நமக்கு டீட்டெயிலாக காமிச்சிருக்க மாட்டாங்க. அந்த சென்டிகோரோ அப்படின்ற மான்ஸ்டர் தான் பெருசாக ஒரு பெரிய த்ரெட்டாக வந்து காமிச்சு நம்ம ஒன் பஞ்ச் மேன் வந்து அதை வந்து கொண்டிருப்பார். அண்ட் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நடுவில் நம்ம காரோ வந்து போட்டு ஹீரோஸ் அன் பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருந்தது. ரொம்பவே நல்லா இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். அண்ட் இப்போ இந்த சீசன் 3ல ரொம்பவே ஆச்சரியப்பட்ட சீன் என்ன அப்படின்னா, அந்த கடைசி அந்த எபிசோடு முடிய போகிற நேரத்தில் வந்து இந்த மாதிரி மான்ஸ்டர் அசோசியேஷனில் இருந்து ஒரு மான்ஸ்டர் பேசிகிட்டு இருக்கும். சுற்றி அத்தனை ஆயிரக்கணக்கான மான்ஸ்டர்ஸ் இருக்கும். நடுவில் நம்ம மனுஷங்க வந்து மாட்டிக்கிட்டு இருப்பாங்க. அதாவது மான்ஸ்டர்ஸை அழிக்க போகிறேன், அதாவது அந்த ஹைட் அவுட்டை கண்டுபிடிக்க போகிறேன், அந்த மான்ஸ்டர் ஆர்கனைசேஷனோட ஹைட் அவுட்டை கண்டுபிடிக்க போகிறேன்னு சொல்லிட்டு வந்த மனுஷங்களை பிடிச்சி வச்சுட்டு அவங்க வந்து நீதி வழங்கிட்டு இருப்பாங்க. அதாவது ஜஸ்டிஸ் கொடுத்துட்டு இருப்பாங்க இந்த மான்ஸ்டர்ஸு. ஸோ அதை பார்க்கும்போது என்னடா வந்து இவ்வளோ பெரிய ஒரு ஆர்கனைசேஷனாக மான்ஸ்டர் அசோசியேஷன் அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் 1-2 கேரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. மான்ஸ்டர் மாதிரியே ரொம்ப பயங்கரமாக இருக்கும். அதாவது அதை பார்க்கும் போதே ஓவர் பவர்டான ஒரு மான்ஸ்டர் நமக்கு நல்லாவே தெரியும். அண்ட் அதுக்கு தனியாக வந்து த்ரெட் லெவலையும் நமக்கு வந்து காமிச்சிருப்பாங்க. இந்த மாதிரி இது வந்து ஒரு டீமன் லெவல் த்ரெட் இருக்கிற ஒரு மான்ஸ்டர் அப்படின்றது ரொம்பவே பயங்கரமாக ஒரு 3 கேரக்டர் காமிச்சிருப்பாங்க. ஸோ அதை பார்க்கும்போது எப்படி இருக்குது அப்படின்னா, இந்த மாதிரி டீமன் ஸ்லேயர் நம்ம பார்த்து போகலாம். இப்போ மூசானுக்கு கீழே வந்து இத்தனை அப்பர் ரேங்க் டீமன்ஸ் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களே எவ்வளோ பவராக இருப்பாங்க. ஸோ அதே மாதிரி இந்த மான்ஸ்டர் அசோசியேஷன்லேயுமே இந்த பவர்ஃபுல்லான அந்த மான்ஸ்டர்ஸ் வந்து இருக்குது. அவங்களுக்கு மேலே ஒருத்தன் இருக்கான், லீடர் ஒருத்தன். அவனுக்கு கீழே இந்த மாதிரி இந்த த்ரெட் லெவல் காமிக்கிற மாதிரியான நிறைய பவர்ஃபுல்லான மான்ஸ்டர்ஸையும் நம்ம காமிக்கிறாங்க. அது வந்து பேசுது, அதுக்கு பிளான் போடுது, எல்லாமே அது வந்து அதால் யோசிக்க முடியுது ஒரு மனுஷன் மாதிரி. ஸோ வந்து சீசன் 1க்கும் 2க்கும் சம்மந்தமே இல்லை, 2க்கும் 3க்கும் சம்மந்தமே இல்லை. அதாவது கதையில் சம்மந்தம் இருக்குது. நான் என்ன சொல்கிறேன்னா, மான்ஸ்டர்ஸோட அந்த ஒரு பேக் ஸ்டோரியை தான் சொல்கிறேன். மான்ஸ்டர்ஸோட அந்த ஒரு டெவலப்மெண்ட்டை சொல்கிறேன். மான்ஸ்டர் 1 வந்து சும்மா ரோம் ஆகிட்டு இருக்கிற மாதிரி தான் சீசன் 1ல் காமிச்சிருப்பாங்க. சீசன் 2ல் வந்து மான்ஸ்டர் அசோசியேஷனை காமிச்சிருப்பாங்க. சீசன் 3ல் பவர்ஃபுல்லான மான்ஸ்டர்ஸ் நிறைய இருக்குன்றத ஈஸியாக காமிக்கிறாங்க நமக்கு. இதில் என்ன ஒரு கோஇன்சிடென்ஸ் அப்படின்னா, அந்த மான்ஸ்டர் அசோசியேஷன் லீடரோட பேர் இருக்குல்ல, அவரோட பேர் வந்து ஒருச்சி தான். ஸோ வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக கொண்டு போயிருந்தாங்க. நான் வந்து இப்படிப்பட்ட ஒரு ட்விஸ்ட்டை வந்து எதிர்பார்க்கவே இல்லை. மான்ஸ்டர் அசோசியேஷனில் நிறைய மான்ஸ்டர்ஸ் இருக்குது, ஓகே. ஆனால் அந்த லீடர் ஒருச்சின்னு ஒருத்தர் இருக்கான். அவனுக்கு கீழே வந்து இந்த அப்பர் ரேங்க் டீமன்ஸ்லாம் எப்படி டீமன் ஸ்லேயரில் இருக்குமோ அதே மாதிரி நிறைய அப்பர் ரேங்க்கில் இருக்கக்கூடிய மான்ஸ்டர்ஸ் இருக்குது. இதில் வந்து அப்பர் ரேங்க்னு சொல்ல மாட்டாங்க, ஹை லெவல் த்ரெட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கேற்றாப்புல அந்த மான்ஸ்டர்ஸ்லாம் இருக்குது. ரொம்பவே நல்லா இருந்துச்சு, பயங்கரமாலாம் இருந்துச்சு நிறைய மான்ஸ்டர்ஸ். இப்போதைக்கு ஒரு 2 மான்ஸ்டர் தான் அந்த மாதிரி காமிச்சிருக்காங்க. அதாவது மான்ஸ்டர் அசோசியேஷனில் இருக்கிறதுல பவர்ஃபுல்லான மான்ஸ்டர்ஸ் வந்து இப்போதைக்கு ஒரு 2 தான் காமிச்சிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா, நம்ம காரோவை ஃபாலோ பண்ணுறதுக்காக. அதாவது சில்வர் ஃபேங்கு கூட ஃபைட் பண்ணதுக்கப்புறம் சீசன் 2ல் நம்ம இவன் இருக்கான்ல, காரோ வந்து ரொம்ப அடிபட்டு இருப்பான். ஸோ அவனை வந்து மான்ஸ்டர்ஸ் தான் காப்பாற்றி வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. எதுக்காக அப்படின்னா, இவனை நம்ம பக்கம் சேர்த்துக்கிட்டா நம்ம ஈஸியாக வாரில் வின் பண்ணிடலாம் அப்படின்றதுக்காக. நம்ம காரோவுமே ஓகேன்ற மாதிரி தான் இருப்பான். அப்போ வந்து அந்த மான்ஸ்டரில் ஒரு மான்ஸ்டர் சொல்லும், இந்த மாதிரி நீ மான்ஸ்டர்னு எங்களுக்கு நிரூபித்து காட்டணும், நாங்கள் எப்படி உன்னை மான்ஸ்டர்னு நம்புறது, நீ பார்க்க மனுஷன் மாதிரி இருக்க அப்படின்னு சொல்லும் போது, அந்த லீடர் இருக்கான்ல, மான்ஸ்டர் அசோசியேஷனோட லீடர் ஒரோச்சி, அவன் சொல்லுவான், நீ எதுவாக வேணா இருந்துட்டு போ, எனக்கு பிரச்சனை இல்லை, நீ ஒரு ஹீரோவோட தலையை எனக்கு கொண்டு வந்து கொடுத்தனா நீ மான்ஸ்டர் நான் ஒத்துக்கிறேன் அப்படிமா. சரின்னு காரோ வெளியே கிளம்பி போவான். அதாவது அவங்களோட பேஸ் வந்து அண்டர் கிரவுண்ட் ஹைட் அவுட்டில் இருக்குது அந்த மான்ஸ்டர் அசோசியேஷனோட பேஸு. அதை தான் நம்ம ஹீரோ அசோசியேஷன் வந்து தேடிக்கிட்டு இருக்காங்க, அந்த பேஸ் எங்கே இருக்குன்றத. ஸோ இப்போ வந்து இவன் வெளியே போவான், அந்த ஹீரோவோட தலையை எடுத்து கொண்டு வரலாம், ஏதாவது ஒரு ஹீரோ அப்படின்ட்டு வெளியே போகும்போது அப்போ தான் நம்ம இந்த ஹை லெவல் ரேங்கிங்கில் இருக்க மான்ஸ்டர்ஸை வந்து அவனை ஃபாலோ பண்ணுறதுக்கு அனுப்புவாங்க. ஏன்னா அவன் வந்து எதுவும் டபுள் கேம் ஆடிடக்கூடாது அப்படின்றத செக் பண்ணுறதுக்காக. ஸோ அதோட வந்து எபிசோடு 1 வந்து முடியுது. ஸோ ஓவராலாக எபிசோடு 1 எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ தான் கதைக்குள்ளே வருது கொஞ்சம் கொஞ்சமாக. ஸோ வந்து எபிசோடு 1ல் ஹீரோஸ் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, அதாவது அந்த மான்ஸ்டர் அசோசியேஷனை வந்து தேடிட்டு இருக்காங்க எங்கே இருக்குது அப்படின்றத. மான்ஸ்டர் அசோசியேஷன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஹீரோ அசோசியேஷனை எப்படி அழிக்கலான்றதை பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. 2 சைடுமே வந்து வாருக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்கன்னு தான் சொல்லணும். அதுதான் எபிசோடு 1ல் காமிக்கிறாங்க. அது போக எனக்கு ரொம்ப பர்சனலாக பிடிச்சது என்னென்னா, அந்த எபிசோடோட எண்டிங்கில் காரோ வந்து வெளியே வரும்போது இந்த மாதிரி மான்ஸ்டர் அசோசியேஷன் இவ்வளோ பெருசு, அதில் இவ்வளோ ஸ்பெஷல் மான்ஸ்டர்ஸ் இருக்குது, அவங்களுக்கு இவ்வளோ பவர் இருக்குன்ற மாதிரி காமிச்சது. அதாவது நான் சொல்லியிருந்தேன்ல, அந்த வந்து ரேங்கிங் வைஸில் மான்ஸ்டர்ஸ் இருக்கும், ரொம்ப ஓவர் பவர்டாக இருக்கும்னு சொல்லிட்டு. அந்த மான்ஸ்டர்ஸோட பவர்ஸை இன்னும் காமிக்கவே இல்லை. அவங்க வரும்போதே நம்ம இந்த சைடில் டைட்டில் போடுவாங்கல்ல, ஜாப்பனீஸில் டைட்டில் போட்டு இந்த மாதிரி ஹை லெவல் த்ரெட்டு, இந்த மாதிரி பிளட் ரீப்பர், இந்த மாதிரிலாம் போடும் போதே நமக்கு தெரியுது அவங்க வந்து ஒரு ஹை லெவலான மான்ஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அடுத்த எபிசோடில் தான் ஏதாச்சும் ஃபைட்டு இல்லைனா அதுக்கடுத்து போக போக தான் நமக்கு தெரியும் அவங்களோட பவர் என்ன, எப்படி, என்ன ஏதுன்னு. ஸோ ஒன் பஞ்ச் மேன் அந்த எபிசோட் 1 பொறுத்த வரைக்கும் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அனிமேஷனில் இருந்து எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஸோ எனக்கு குறை சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லைப்பா. உங்களோட
ஒப்பீனியன் என்ன அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அண்ட் உங்களுக்கு பிடிச்ச சீன் என்ன, எந்த சீன் வந்து நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு சீனாக இருந்தது அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணிட்டு போங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். Until the next video, goodbye.